இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதிப்பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு கெட்டி குழம்பு, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வச்சுருக்கிற இந்த கெட்டி குழம்பு அப்படியே சாதத்துக்கூடையும் பரட்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கும் மிதிப்பாவக்காய். இந்த மிதிப்பாவக்காய் எங்கள் ஊர் சைடில் நிறுத்து கொடுக்க மாட்டாங்க, படியில் தான் அளந்து கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் எப்படி கொடுப்பாங்கங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கழுவி முதல்ல எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு 2 பக்கம் இருக்கிற காம்பை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமுமே சின்ன ஒரு கட் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன ஸ்லிட் கொடுத்துக்கணும். ஒரு சிலர் குறுக்க கட் பண்ணுவாங்க. அது நமக்கு நல்லா வெந்து சாஃப்டானதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஷேப். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பாவக்காய் எவ்வளோ இருக்கோ அதில் கிட்டத்தட்ட பாதி அளவு சின்ன வெங்காயமும் அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டும் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோக்களோ போடுறோமோ அவ்வளோக்களோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கசப்பு தெரியவே தெரியாது. ஒரு பெரிய தக்காளியையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடயே பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஏன்னா அந்த பாவக்காய் எவ்வளோக்கெவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாது. இப்போ அதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். நல்லா சாஃப்டாகணும், அந்தளவுக்கு நம்ம வேக விடணும். இப்போது ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட ஜூஸ் நல்லா இறங்கி எல்லாமே நல்லா அந்த தண்ணி சத்து பூரா போகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இடையில ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இந்தளவு பாகற்காய்க்கு நான் 2 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திருப்பி இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலாவை வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு, ஏன்னா அது நல்லா கெட்டியாக நமக்கு ஆகணும், அதே நேரத்தில் நல்லா பாவக்காய் சாஃப்டாக வேகணும். அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா பரட்டி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்கும் நல்லா வச்சே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.